ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த கப்பில் வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் அதை ஊற வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நான் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக சோயா சாஸு, அப்புறம் பெப்பர் வந்து நிறைய பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இதுக்கு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு 1/2 hour வந்து நான் வந்து ஊற வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அரிசி நம்மளுக்கு ஊற டைமில் இதுவும் நம்மளுக்கு ஊறி வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய், உப்பு சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஏன் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, ஊற வச்சிருந்தோம் இல்லையா அரிசி, அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரணும். 90% மட்டும் அரிசி வெந்தால் போதும். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். முட்டை வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பேரோ, இப்போ நான் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பெப்பர். நம்ம பெப்பர் நிறைய சேர்க்க போகிறோம், அது வந்து கடைசியில். ஸோ அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா வந்து முட்டையை வந்து ரொம்ப பொடிசாக வர மாதிரி நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும். ஸோ இப்போ அதை தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பேனில் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவைக்கேற்ப எண்ணெயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. சிக்கனை உள்ளே போட்டு ரொம்ப வந்து வேக வச்சிடாதீங்க, அப்போ நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வேக வைக்காமல் நம்ம வந்து எடுக்கணும். அதாவது இப்போ நான் எடுக்கும்போது காமிக்கிறேன், இந்த ஸ்டேஜில் கலர் வந்து லைட்டாக மட்டும் மாறினா போதும். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை வந்து போட்டு நல்லா அது பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. ஸோ அதையும் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஓரளவு வந்து வதங்கிருச்சு. ஸோ நம்ம காய்கறி வச்சுருக்கோம் இல்லையா, கேரட், பீன்ஸ், கேப்சிகம். ஸோ இதையும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கோஸ் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து உங்கள் விருப்பம். இப்போ வந்து காய்கறி வந்து இதுக்கு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசியில் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக மட்டும் கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து காய் வந்து வேக வச்சா போதும். காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, ஸோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ். சேர்த்துட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன், அப்புறம் வந்து வரட்டி வச்சுருக்க முட்டை இருக்குது இல்லையா, அது 2ஐயும் வந்து நம்ம சேர்த்துற போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெப்பர் நம்ம காரத்துக்கு எவ்வளோ நம்ம சேர்ப்போம், அப்படி எவ்வளோ சேர்ப்போமோ அந்த அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துருந்தேன். ஸோ இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக நான் சேர்த்துருந்தேன், மற்ற எந்த சாஸுமே நான் சேர்க்கவே இல்லை. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மட்டும் சோயா சாஸ் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான நான் சொல்லுவேன். பிகாஸ் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல, ரொம்பவே வந்து சூப்பராக நம்ம வீட்லேயே செஞ்ச ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெங்காயத்தாலும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.